வணக்கம். இது ஐபிசி தமிழின் இன்றைய அதிர்வு. இன்றைய நாளும் பேசப்பட வேண்டிய ஒரு சில முக்கியமான விடயங்கள் தொடர்பாக பேசப் போகிறோம். குறிப்பாக நாட்டில் மீளவும் இசாரா சவந்தியினுடைய பெயர் பேசுபொருளாக மாறியிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், ஒரு குறிப்பிட்ட காலம் இசாரா சவந்தியினுடைய பெயர் எவ்வளவு பேசுபொருளாக இருந்தது. இதற்கான காரணம் கனேமுல்ல சஞ்சீவவினுடைய கொலை. அதாவது இலங்கையினுடைய அதிஉயர் பாதுகாப்பு வலயமாக இருக்கக்கூடிய அழுத்கொடை நீதவான் நீதிமன்றத்தினுடைய 5வது தொகுதியில் குற்றவாளிகளை விசாரிக்கின்ற அந்த கூண்டில் வைத்து இந்த நபர் சுட்டுக் கொல்லப்படுகிறார். இந்த விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட பிரதான சூத்திரதாரியாக இந்த 25 வயதையான இசாரா சவந்தி தேடப்படுகிறார். இவர் தொடர்பான பல்வேறு விடயங்கள், பல்வேறு ஊகங்களின் அடிப்படையில் இவர் தொடர்பாக இவர் ஒரு மர்மமாகவே நீண்டு வந்திருக்கிறார். இந்த நிலையில் இலங்கையினுடைய குற்றப்புலனாய்வு பிரிவு இந்த மர்மத்திற்கு விடை கொடுத்திருக்கிறது. நேபாள நாட்டில் வைத்து இசாரா சவந்தி மற்றும் அவரோடு தொடர்புடைய 4 பேர் உட்பட, அதாவது மொத்தமாக 5 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த விவகாரம் இன்றைய நாள் முழுவதும் இலங்கையிலே ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கிறது. இதனுடைய பின்னணி தொடர்பாகவும், இந்த கைது இடம்பெற்ற சம்பவம், சம்பந்தப்பட்ட இடம், சம்பந்தப்பட்ட நபர்கள் தொடர்பாகவும், இது எப்படி மேற்கொள்ளப்பட்டது என்பது தொடர்பாகவும் நாங்கள் சற்று ஆழமாக பார்க்க போகிறோம். அப்படியாக வருகிற போது குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால், இந்த இசாரா சவந்தி உட்பட 5 பேர் நேபாளத்திலே கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்ற விடயம் இன்று காலை முதல் ஒரு பேசுபொருளாக இருந்து கொண்டிருக்கிறது. குறிப்பிட்டு சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால், இந்த விவகாரத்தை இலங்கையினுடைய காவல்துறை உறுதிப்படுத்தி இருக்கிறது. கனேமுல்ல சஞ்சீவ என்று சொல்லக்கூடிய பிரபலமான பாதாள உலக தாதாவினுடைய கொலை சம்பவம் தொடர்பில் நீண்ட நாட்களாக தேடப்பட்டு வந்த இசாரா சவந்தி நேபாள நாட்டிலே வைத்து கைது செய்யப்பட்டிருப்பதாக அந்த செய்தி குறிப்பிடப்படுகிறது. குறிப்பாக மிக விரைவில், அதாவது நாளைய தினம் நாட்டுக்கு அழைத்து வரப்படுவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாக சொல்லப்படுகிறது. இதற்கான ஒப்பந்தங்கள், அதிகாரப்பூர்வ கையொப்பமிடல் நிகழ்வுகள் தற்போது விரைவாக இடம்பெற்றுக் கொண்டிருப்பதாகவும், ஆகவே மிக விரைவில், குறிப்பாக நாளைய தினத்திற்குள் இசாரா சவந்தி மற்றும் ஏனைய 4 பேரும் கொண்டு வரப்பட இருக்கிறார்கள் இலங்கைக்கு என்பதை சொல்லிக் கொள்ளலாம். திட்டமிட்ட குற்றச்செயல்களின் மூலமாக தன்னை அதிக அளவிலே பிரபலப்படுத்தி இருக்கக்கூடியவர் இந்த கனேமுல்ல சஞ்சீவ. இவரினுடைய கொலை சம்பவம் என்பது இலங்கையே அதிர்ந்து போகும் அளவுக்கு ஒரு மிக முக்கியமான இடத்தில் இடம்பெற்றது. அதாவது இலங்கையினுடைய அதிஉயர் பாதுகாப்பு வலயமாக இருக்கக்கூடிய அழுத்கொடை பிரதேசத்தினுடைய நீதவான் நீதிமன்றத்தினுடைய 5வது தொகுதியிலே குற்றவாளிகளை விசாரிக்கின்ற கூண்டிலே அவர் சாட்சி சொல்வதற்காக ஏறி இருக்கின்ற நேரத்திலே சட்டத்தரணி போல வேடமிட்டு வந்திருக்கக்கூடிய ஒரு நபர் சுட்டுக் கொள்ளுகிறார். இதன் மூலமாக அங்கிருந்து அவர் தப்பிச் செல்கிறார். அதன் பின்பதாக அவர் கைது செய்யப்படுகிறார். இந்த நிலையில் இதனுடைய பிரதான சூத்திரதாரியாக இசாரா சவந்தி அடையாளப்படுத்தப்படுகிறார். இவரை தேடுகின்ற பணிகள் இடம்பெறுகிறது. இவர் இந்தியாவுக்கு போய்விட்டார், இந்தியாவில் இருக்கிறார், துபாயில் இருக்கிறார். இப்படி பல்வேறு கதைகள் பல்வேறு காலகட்டங்களில் வந்தது. இந்த நிலைமையிலேயே கெகல் பத்ரே பத்மையினுடைய கைதுக்கு பின்பதாக அவர் துபாயில் இருப்பதான செய்திகள் வெளியாக இருந்தது, வாக்குமூலங்கள் வழங்கப்பட்டது. இந்த நிலையில் இந்த கெகல் பத்ரே பத்மேவினுடைய குழுவை சேர்ந்தவர்களாக, அவருடைய ஆதரவாளர்களாக, அவருக்காக திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடுகின்றவர்களாக இருக்கக்கூடியவர்கள் தான் இப்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலைமையில் இந்த விவகாரம் தொடர்பாக நாங்கள் இன்னும் விரிவாக பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. குறிப்பிட்டு சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால், இந்த கைது சம்பவத்தை இலங்கையினுடைய குற்றப்புலனாய்வு பிரிவு, அதே போல மேல் மாகாண வடக்கு குற்றப்பிரிவு, அது மாத்திரமில்லாமல் நேபாள நாட்டினுடைய பாதுகாப்பு படைகள் இணைந்து இந்த கைது சம்பவத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள். இவர்களுள் விசேடமாக இலங்கையினுடைய குற்றப்புலனாய்வு பிரிவினுடைய அதிகாரி கிகான் சந்திமா மற்றும் உதவி போலீஸ் சூப்பரண்டனாக இருக்கக்கூடிய ரோஹான் ஒலுகலா ஆகியோருடைய தலைமையில் இந்த படை நகர்வு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. நேபாள நாட்டினுடைய பாதுகாப்பு தரப்பினுடைய ஒத்துழைப்பு பெறப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இந்த சிறப்பு ஒருங்கிணைப்பின் பெயரிலே இந்த கைது இடம்பெற்றிருக்கிறது. குறிப்பாக காத்மண்டு பிரதேசத்தினுடைய எல்லையில் இருந்து 18 கிலோமீட்டர்கள் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு குடியிருப்பிலை வைத்து இந்த கைது சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. கைது செய்யப்பட்டவர்களுடைய விவரம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியாகி வருகின்ற நிலையில் இந்த விவகாரத்தில் கம்பகா மற்றும் நுகேகுட பிரதேசத்தைச் சேர்ந்த 2 பேரும், யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த தம்பதிகள் 20, அதே போல இசாரா சவந்தி என 5 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. உங்களுக்கு தெரியும் என்று நம்புகிறேன், சஞ்சீவ குமார சமரரத்ன என்று சொல்லி அழைக்கப்படக்கூடிய கனேமுல்ல சஞ்சீவ கடந்த பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி நீதிமன்ற வளாகத்தில் வைத்து சுட்டுக் கொல்லப்பட்டார். இவருடைய கொலையின் பின்பதாக இசாரா சவந்தி நாட்டை விட்டு வெளியேறிவிட்டார். இவருடைய வழக்கு, இவர் தொடர்பான விடயங்கள் அனைத்துமே மிகப்பெரிய மர்மமாக இருந்தது. ஸ்ரீலங்காவினுடைய காவல்துறைக்கும் ஸ்ரீலங்காவினுடைய குற்றப்புலனாய்வு பிரிவுக்கும் மிகப்பெரிய தன்னிகாட்டல்களை மேற்கொண்டு கொண்டிருந்த இந்த நபர்
தலைமையிலான குழு இப்போது கைது செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. குறிப்பிட்டு சொல்லிக் கொள்ள வேண்டுமாக இருந்தால் ஸ்ரீலங்காவினுடைய குற்றப்புலனாய்வு பிரிவு பிற நாடுகளுக்கு சென்று விசேடமாக இப்படியான கைதுகளை செய்து வருகின்ற ஒரு வல்லமையை இப்போது வெளிப்படுத்தி வருகிறது. உங்களுக்கு தெரியும், கெகல் பத்ரே பத்மி உட்பட 5 பேர் இப்படி கைது செய்யப்பட்டு வந்தார்கள். அதன் பின்பதாக இப்போது இசாரா சவந்தியும் எதிர்பாராத ஒரு கைதாக இருக்கிறது. இந்த நிலையில் நாட்டில் பல குற்றமுகங்கள் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். தங்கள் தொடர்பான மேலதிகமான விடயங்கள் வெளிவந்து விடுமோ என்ற அச்சம் அவர்களை ஆட்கொண்டிருக்கிறது. இந்த நிலையிலேதான் இந்த விவகாரங்கள் தொடர்பாக நாங்கள் சற்று இன்னும் விரிவாக பார்க்க வேண்டும். குறிப்பாக இந்த கைது காத்மண்டுவிலே இடம்பெற்றிருக்கிறது. உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், 18 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றிலே இந்த கைது சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. இந்த இசாரா சம்பந்தியுடன் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடியவர் ஒரு மிக பிரபலமான இன்னும் ஒரு குற்றமுகமாக இருக்கக்கூடியவர். இவர்தான் இசாரா சம்பந்தியை நாட்டை விட்டு வெளியேறுவதற்கான உதவியை செய்ததாக சொல்லப்படுகிறது. கென்னடி வெஸ்டின் பிள்ளை என்று சொல்லக்கூடிய ஜே.கே. பாய் என்று சொல்லக்கூடிய இவர்தான் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இவரோடு யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த ஒரு தம்பதியும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்ற விடயத்தையும் சொல்லிக்கொள்ளலாம். இந்த நிலையில் கம்பகா மற்றும் நுகைகுட பகுதிகளைச் சேர்ந்தவர்களும் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்தவர்களும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த விவரம் இப்போது வரை வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில் குறிப்பாக உங்களுக்கு தெரியும், கனைமுல்ல சஞ்சீவனுடைய கொலை, அதன் பின்பதாக இடம்பெற்ற விவரங்கள், குற்றவாளி கைது செய்யப்பட்டார், நீதிமன்றத்திற்குள் அவர்கள் எப்படி சென்றார்கள், நீதிமன்ற நடவடிக்கைகளில் மிகப்பெரிய ஒரு எதிர்பாராத சம்பவமாக, அதுவும் இலங்கையினுடைய அதிஉயர் பாதுகாப்பு வலயத்தில் இருக்கக்கூடிய இந்த நீதிமன்ற வளாகத்தில் இப்படியான ஒரு சம்பவம் இடம்பெற்றது. இலங்கையினுடைய பாதுகாப்பு துறையையே கேள்விக்குட்படுத்தி இருந்தது. அதாவது அதிஉயர் பாதுகாப்பு வலயத்தில் இப்படியான ஒரு சம்பவம் இடம்பெற முடியுமா? அப்படியாக இருந்தால் நாட்டினுடைய பாதுகாப்பு எப்படி இருக்கிறது? நீதிமன்றத்திற்குள் துப்பாக்கிச்சூடு நடத்துகின்ற அளவுக்கு இந்திய திரைப்படங்களில் வெளியாகின்ற வருகின்ற காட்சிகளைப் போல இலங்கையில் நடத்தி முடித்திருந்தார்கள். ஆக இப்போது இந்த மர்மங்களுக்கும் தொடர்கதைகளுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. நாளைய தினம் இசாரா சவந்தி தொடர்பான அந்த குழு அழைத்து வரப்பட இருக்கிறார்கள். நாடாளுமன்ற செயல்முறையூடாக இதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாக சொல்லப்படுகிறது என்பதையும் சொல்லிக்கொள்ளலாம். குறிப்பாக இந்த கொலை என்பதாக கொழும்பு குற்றப்பிரிவு, சிறப்பு பணித்துறை மற்றும் அதாவது STF, அதே போல இன்னும் பிற பாதுகாப்பு அமைப்புகள் நாடளாவிய ரீதியில் இது தொடர்பான தேடுதல்களை மேற்கொண்டிருந்தமையும் உங்களுக்கு சொல்லிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே ஜே.கே. வாயினுடைய உதவியோடு இவர் வெளிநாடு ஒன்றுக்கு தப்பிச் சென்றிருந்தார் என்ற விடயம் பின்பு பேசப்பட்டது. இந்த நிலையில் இப்போது கைது செய்யப்பட்டிருக்கக்கூடியவர் யார் என்று பார்க்கிற போது இந்த ஜே.கே. பாய் இருக்கிறார், இசாரா சவந்தி இருக்கிறார். அப்படியாக இருந்தால் மிச்சம் 3 பேர் யார் என்ற கேள்வி இருக்கிறது இல்லையா? அந்த கேள்விதான் மிகப்பெரிய கேள்வி. இதற்கான பதிலை ஸ்ரீலங்காவினுடைய குற்றப்புலனாய்வு திணைக்களம் மிக விரைவில் வெளியிடும் என்று சொல்லப்படுகிறது. குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் இருந்து சென்று அந்த தம்பதி யார் என்பதுதான் இப்போதைய $1000 கேள்வியாக இருக்கிறது. அதே போலதான் நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தேன், இலங்கையினுடைய குற்றப்புலனாய்வு பிரிவு வெளிநாடுகளுக்கு சென்று இவ்வாறான கைதுகளை மேற்கொள்கின்ற இந்த நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக மேற்கொள்கிறது. கடந்த ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி இந்தோனேசியாவிலே 5 மிக பிரதானமான குற்றமுகங்கள் கைது செய்யப்பட்டார்கள். கெகல் பத்ரே பத்மி, பானந்துர நிலங்க, கொமாண்டோ சலிந்த, பெக்கோ சமன் மற்றும் தெம்பிலி லஹ்ரு ஆகியோர் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். இந்த நிலையில் இப்போது இந்த கைது சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. அது இடம்பெற்றது ஜகார்த்தாவில், இது இடம்பெற்றது காத்மண்டுவில். ஆக தென்னாசிய நாடுகளை மையப்படுத்தி இந்த குற்ற கும்பல்கள் நகர்ந்து வருவது தெரிகிறது. ஆகவே இன்னும் விசேடமான செயற்திட்டங்களும் CID-யினால் மேற்கொள்ளப்படுவதாக சொல்லப்படுகிறது. இன்னும் பல குற்றமுகங்களும் அடையாளம் காணப்படுகிறார்கள். அவர்களும் கைது செய்யப்பட போவதாக சொல்லப்படுகிறது. ஒரு பக்கமாக ஈஸ்டர் குண்டு தாக்குதல்களோடான விவரம் வீரியமடைந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இப்போது இசாரா சவந்தியினுடைய கைது இடம்பெற்றிருக்கிறது என்பதனை சொல்லிக்கொள்ளலாம். இப்படியான இந்த நிகழ்வுகளின் அடிப்படையில் பார்க்கிற போது இலங்கையில் ஏதோ ஒரு மாற்றம், ஏதோ ஒரு விடயம் நிகழ்த்தப்படுகிறது என்பது மாத்திரம் உண்மையாக இருக்கிறது. ஆகவே இந்த கைதுகள் இலங்கையை ஆட்டி படைத்த, இலங்கையை ஒரு கருப்பு நாடாக வைத்திருந்த, இருண்ட யுகத்திற்குள் வைத்திருந்த இந்த கொலைகார கும்பல் தொடர்ச்சியாக கைது செய்யப்படுகிறார்கள். நாட்டு மக்கள் சாந்தியும் சமாதானத்துடன் மிக நெருக்கவாரங்கள் இல்லாமல் வாழ வேண்டும் என்ற நிலைப்பாட்டை இவர்கள் ஏற்படுத்துகிறார்கள். குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் தென்னிலங்கையை பொறுத்தவரை இந்த நிழலுலக குழுக்களினுடைய செயற்பாடுகள் என்பது வீரியமாக இருந்திருக்கிறது. குறிப்பாக வடக்கில் அப்படியான ஒரு நிலைமை உருவாகுவதற்கான காரணமும் என்ன என்று உங்களுக்கு தெரியும். ஆகவே தமிழர்களுடைய நிழல் அரசு ஆட்சி இருந்த காலப்பகுதி, அதன் பின்பதாக கொஞ்சம் கொஞ்சமாக வடக்கு கிழக்கிலும் இப்படியான நகர்வுகள் துளிர்விட்டு கொண்டிருந்த நிலையில் இவர்களுடைய இந்த கைது இந்த விவகாரங்களை முற்றாக கட்டுப்படுத்தும் என்ற நம்பிக்கை மக்களிடையே காணப்படுகிறது. ஆகவே மக்களுடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்றாற்போல அரசு தொடர்ந்து செயற்படுமா என்பதுதான்
இங்கு இருக்கக்கூடிய கேள்வியாக இருக்கிறது. கணேமுல சஞ்சீவ என்று சொல்லி அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒருவர் தெரியும் உங்களுக்கு, மிக பிரபலமான ஒரு பாதாள உலக தாதாவாக காணப்பட்டவர் சஞ்சீவகுமார சமரரத்ன என்று சொல்லக்கூடியவர். இலங்கையிலே ஒழுங்குபடுத்தப்பட்ட குற்றச் செயல்களை தொடர்ச்சியாக மேற்கொண்டிருக்கக்கூடியவர். இவர் 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி அழுத்கடை இலக்கம் 5 மஜிஸ்ட்ரேட் நீதவான் நீதிமன்ற வளாகத்திலே ஆஜர்படுத்தப்பட்டிருந்த நிலையில் கொல்லப்பட்டார். பிரதான சந்தேக நபராக இசாரா சிவந்தியும், இதற்கு உதவி செய்தவர்களின் பட்டியலிலே JKY என்று சொல்லக்கூடிய கென்னடி பெஸ்டின் பிள்ளை, அதோடு தாக்குதலை செய்தவர் சமிந்து டில்சான். இந்த சமிந்து டில்சான் கைது செய்யப்பட்ட விடயம் உங்களுக்கு தெரியும். அவர் ஒரு முன்னாள் இராணுவ அதிகாரி என்று சொல்லப்படுகின்ற நிலையில் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஆக நாட்டினுடைய பிரதானமான குற்றமுகங்கள் தொடர்ச்சியாக கைது செய்யப்பட்டு வருகின்ற நிலையில் இந்த விவரங்கள் தொடர வேண்டும். இலங்கையினுடைய CID இப்படியான தேடுதல்கள் நிச்சயமாக தேவையான ஒன்றாக இருக்கிறது. கடந்த காலங்களை பொறுத்தவரை வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய தமிழ் மக்களை மிகுந்த நெருக்க வார்த்தைக்கு உட்படுத்தி இருக்கக்கூடிய இந்த ஸ்ரீலங்காவினுடைய புலனாய்வு பிரிவுகள் இப்போது ஆக்கப்பூர்வமாக மக்களுடைய வாழ்க்கையையும் நிம்மதியும் சிரித்த இப்படியான நபர்களை தொடர்ச்சியாக கைது செய்து வருவது பாராட்டக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. ஆகவே இந்த நாட்டினுடைய ஒரு மக்கள் கூட்டத்தை ஒடுக்குவதுதான் இந்த அரசுகளிடம் ஆளுகின்றவர்களுடைய வேலை அல்ல. இந்த நாட்டை சீரழிப்பவர்களை கைது செய்து அவர்களுக்கு தண்டனை வழங்கி நாட்டை சீர்படுத்துவதுதான் இந்த நாட்டை ஆளுகின்ற பொறுப்பு வழங்கப்பட்டவர்களுடைய பிரதான கடமை என்பதை இப்போதைய அரசு உணர தலைப்பட்டிருக்கிறது என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நிச்சயமாக இந்த இசாரா சிவந்தி தொடர்பான அந்த குழு நாளைய தினம் கட்டாயமாக நாட்டிற்கு அழைத்து வரப்பட போகிறார்கள். அதில் இருக்கக்கூடிய அந்த தமிழ் நபர், அதாவது யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த தம்பதிகள் யார் என்ற கேள்வியோடு விடைபெறுகிறேன். நாளை மீளவும் உங்களுக்கு இந்த தகவல்களை வழங்க காத்திருக்கிறேன். வணக்கம் உறவுகளே, நன்றி.